அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ 2021 எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கவங்கன்னா அண்ணா அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 4 அண்ட் விஏஓ 2021 பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே 17லேருந்து நடந்துட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் எல்லாருமே அண்ணா அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் அண்ணா அகாடமி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீலிம்ஸ் எக்ஸாமுக்காக டார்கெட் 140+ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எவ்ரிடே 4 PM வந்து அந்த லைவ் கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் அண்ணா அகாடமி டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீக், அதாவது டிஎன்சிஎல் ஃபார் குரூப் 1 ப்ரீலிம்ஸ் ஸ்டேஜ் 2 வந்து நாளைய தினம் வந்து நடைபெற இருக்குது. 22 நவம்பர். இது வந்து 1 இயர் வந்து அண்ணா அகாடமி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பல்வேறு ஆஃபர் இருக்குது. பெய்ட் கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இந்த என்னுடைய கோட் இருக்குது, தமிழ் 10 அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சிக்காக தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் கம்ப்ளீட்டாக அண்ணா அகாடமி வந்து ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ 2021க்கு நீங்கள் தயாராகிட்ருக்கீங்கன்னா எப்படி முதல்ல படிக்க திட்டமிடலாம்? முதல் முயற்சியிலே வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா? நிறைய பேர் வந்து 10 வருஷமாக எழுதிட்டு இருப்பாங்களே, 5 வருஷமாக எழுதிட்டு இருப்பாங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா புத்தகம் எல்லாமே புதிதாக மாறிடுச்சு. எல்லாருக்குமே புதிய அனுபவம் தான் இது, சரிங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே புதிது தான். இப்போ நான் முதல்ல எப்பயுமே ஒரு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வேணும். 1000 பேர் படிக்கட்டும், பல லட்சம் பேர் படிக்கட்டும், அதுக்கு பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி, சரிங்களா? எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு, அதுவும் ஜென்ரல் டர்னில் உண்டு. அப்படி தான் நினைக்கணும். உங்களுடைய கம்யூனல் டர்னில் வந்து போகணுன்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஜென்ரல் டர்னில் எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டுப்பா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னா நிச்சயம் அது வந்து கண்டிப்பாக முளைச்சி வந்துடும் நல்லபடியாக. அதை தான் நான் உங்கள்கிட்ட அந்த விதையை வந்து உங்கள் மனசுக்குள்ளார விதைங்க தயவு செய்து. அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ படத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை மட்டும் வரட்டும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்து நான் பாஸ், அவ்வளோதான், எனக்கு ஒரு வேலை உண்டு நிச்சயம்னு சொல்லலாம். நான் அதை மாதிரி தான் செஞ்சேன், நிச்சயம் நான் வந்து சாதித்தேன். ஓகேங்களா? எனக்கு டிஎன்பிஎஸ்சி அனுபவமே எதுவுமே இல்லை. ஏன்னா சோசியல் சயின்ஸ் வந்து நான் படிக்கலை. நான் வந்து படித்தது ஃபுல்லாக டிகிரி படித்தது பேப்பர் 2, அதாவது சயின்ஸ் மேஜர் எல்லாம். நாங்கள் எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் மேஜருங்கிறதால சோசியல் சயின்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணல. டெட் எக்ஸாம் எழுதுனதை வச்சு நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓவில் பார்த்தீங்கன்னா 167 கொஷின் வந்து 2016-17 அந்த குரூப் 4லேயே நான் 167 கொஷின் அடிச்சிட்டேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டேன், எப்படி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உன்னால் முடிஞ்சுது? அப்போ எனக்கு என்னென்னா என் மேலே வச்சுருந்த தன்னம்பிக்கை. நான் வந்து குரூப் 4 எய்ம் பண்ணவே இல்லை. பட் ஆனால் எனக்கு வந்து நான் வேறு எக்ஸாம் எய்ம் பண்ணேன். ஒரு கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கும்போது அதான் நான் சொல்லணும்ல, பழக நம்மளுக்கு அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈஸியான ஸ்டேஜில் வந்துடுவோம். ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது தடுமாறுவோம், அடுத்த எக்ஸாம் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் சரி இப்படி தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நம்மளுக்கு கன்ஃபார்ம் அடிச்சிடலாம் அப்படிங்கிற எனக்கு நான் இப்போ அட்டன் பண்ண கூட நிச்சயம் சொல்கிறேன். இப்போ அட்டன் பண்ணால் கூட டிஎன்பிசியில் வந்து நான் 200க்கு 150 கேள்வி சாதாரணமாக அடிப்பேன், எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவம். நான் வந்து படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தேன். அதை தான் உங்களுக்கு பல முறை சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க. எந்த செயலையுமே நம்ம விருப்பப்பட்டு செஞ்சோன்னா அது வந்து வெற்றியை கொடுக்கும். பிடிக்காத செஞ்சீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒருபோதும் வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது. வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காதீங்க. ஒரு திருப்திகரமாக இன்ட்ரெஸ்ட்டோட விருப்பப்பட்டு படிச்சிங்கன்னா போதும், சரிங்களா? மனப்பாடம் தயவுசெய்து பண்ணாதீங்க, புரிஞ்சிக்கிட்டு படிங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் நம்பி போனது, நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் டிஎன்பிஎஸ்சியை நம்பி போனது, தமிழ் வந்து 100 மார்க்கு, என்னுடைய மேஜர் வந்து மேக்ஸ் 25 மார்க்கு. இந்த 125 மார்க்கை மட்டும்தான் நான் நம்பி போனேன். உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், இந்த 125 மார்க்கை மட்டுமே நம்பி போனேன். ஏன்னா வேறு எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கெல்லாம் எல்லா விதமான ஐடியாஸும் வந்துச்சு. ஸ்கூல் புக்கில் படித்தா போதுங்கிற நிலமெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் 6 to 12 வரைக்கும் 10 வரைக்கும் தெளிவாக படிச்சிருக்கீங்கனால சோசியல் சயின்ஸ் கேட்டால் அத்தனை கேள்விக்கும் டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். நான் வந்து சோசியல் சயின்ஸில் என்னுடைய ஏற்கனவே அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி படித்ததோடு சரி, சும்மா ஒரு 10 நாளில் படித்தேன், அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு போனேன். ஒரு புக்கை வந்து மேலோட்டமாக பண்ணேன், சரிங்களா? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு இப்போ நிறையா டைம் இருக்குது.
அப்போ எனக்கு வந்து அந்த தமிழ் 100 மார்க்கு நான் எய்ம் பண்ணேன். ஆனால் எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா 92 மார்க்கு தான் நான் எடுத்தேன். அதுவுமே எனக்கு தெரிஞ்ச கேள்வியை தப்பாக அடிச்சிட்டேன். அதை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என்றைக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி யார் தப்பு இல்லாத அடிக்கிறீங்களோ நீங்கள் தான் வாழ்க்கையில் வெற்றியாளர். ஓகேங்களா? நான் வந்து 167 மார்க் கொஷின் அடித்தேன். எனக்கு ரேங்க் பார்த்திங்கன்னா 3000 வச்சேன். கம்யூனலில் 1000 வச்சேன் தான். பட் இருந்தாலுமே என்னுடைய அவங்க வேக்கன்சி 4500 இருந்தது. சரி கிடச்சிருங்கிற நான் தன்னம்பிக்கையில் இருந்தேன். பட் ஆனால் எனக்கு முன்பு உள்ளோட வேறு கேட்டகரியில் என்னுடைய கேட்டகரியில் உமன்ஸ் கோட்டாலாம் என்னுடைய மார்க்கு கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு கிடைக்கல. நான் வந்து ஃபீல் பண்ணல. சரி அடுத்து இதை விட இன்னும் பெட்டராக கிடைக்கும்னு தான் நினச்சேன். சரிங்களா? அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கேள்வி தானே போயிட்டு போகுதுன்னு நினச்சிங்க, உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அப்போ உங்களுக்கு எது ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள். ஸ்ட்ராங் இல்லை. தமிழ் கம்பல்சரி நீங்கள் 6 to 12 வரைக்கும் புக்கை தரவாக முடிச்சிட்டிங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு நான்லாம் 92 மார்க் எடுத்தேன். அதுலேருந்து நீங்கள் உங்களால் முடியும். நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் படித்து பார்த்த பிறகு பழைய கொஷின் பேப்பரை பாருங்கள். பார்த்த பிறகு இன்னும் தவறு வருதா மறுபடியும் பாருங்கள். அகைன் படிச்சுட்டே இருங்க. தெளிவாக வந்துடலாம். ஓகேங்களா? உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க. தமிழை நம்புங்க. அடுத்தது மேக்ஸ் 25க்கு 25 அடிச்சே ஆகணும். நான் வந்து மேக்ஸ் வந்து 25 out of 25 தான் எடுத்தேன். அதில் வந்து எனக்கு பெருமையாக நான் சொல்லுவேன். என்னுடைய பாடத்தில் வந்து நான் மிகுந்த அறிவோடு இருந்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு பிடிச்ச பாடம் வந்து கணக்கு. அதில் வந்து நான் ஒரு தப்பு கூட பண்ணலைங்க. விளையாட்டுக்கு சொல்ல நிச்சயம் நான் எடுத்த மார்க்கு தான் அது. அப்போ எனக்கு இதிலே கிட்டத்தட்ட 117 மார்க் இது ரெண்டுலேயுமே எடுத்துட்டேன். ஆனால் மற்றதில் பார்த்தீங்கன்னா 75க்கு என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 47 மார்க் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சு. அதில் தான் என்னுடைய வாய்ப்பை வந்து தவற விட்டேன். நீங்கள் அது தவறு செய்யாதீங்க. தமிழ் மேக்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்கள் கையில் இருக்குது. மற்றதெல்லாம் கடல் போல். ஆனால் கடலில் நீச்சல் அடிக்கிறது கஷ்டம். நீந்தி போகிறதுங்கிறது போயிட்டே இருக்கும். ஆனால் ஏரிகள்லையோ குளங்கள்லையோ நீச்சல் அடிக்கிறது ஈஸி. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். முதல்ல தமிழையும் மேக்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தரவாக முடிச்சிட்டிங்கன்னா 125 மார்க் உங்கள் கையில். 125க்கு அட்லீஸ்ட் 120 அடிச்சு பண்ணி தூக்கி வச்சுருங்க. அதை முடிச்சிருங்க. அடுத்தது வாங்க சோசியல் சயின்ஸ் 6 to 10 வரைக்கும் கிளியராக படிங்க. அதன் பிறகு வந்து சயின்ஸு படிங்க. அதன் பிறகு ஜிகே படிங்க. இப்படி ஆர்டரில் வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வெற்றியாளராக ஆகிட முடியும். ஏதோ எனக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயம் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 and VAO 2020 நிச்சயம் நீங்கள் ஒரு வெற்றியாளர் ஆவீங்க. இதை அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் சேஞ்ச் ஆகும். எல்லாராலையும் முடியும். எங்களால் முடியாது, நான் அத்தனை வருஷம் கேப்பு இத்தனை வருஷம் கேப்பு எல்லாத்தையும் தூக்கி எட்ட போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நிச்சயம் கஷ்டப்பட்டு உழைங்க. அதற்கான பலன் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அனைவருக்கும் என்னுடைய சார்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 and VAO 2020 தேர்வு எழுத போகக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க. நிச்சயம் ஏதோ ஒரு தேர்வில் வெற்றியாளராக நீங்கள் வந்து உள்ள அரசாங்க வேலைக்கு உள்ளே நுழைய முடியும். என்னுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.